10 லட்சம் கோடி டெட், அதாவது கடன். மொத்தம் கடன் சுமை மட்டும் பார்த்தீங்கன்னா 13.18 லட்சம் கோடிகள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனசேகர். ஒரு ரிப்போர்ட் ஒரு மாநிலத்தோட ஃபினான்ஷியல் ஃபேஸையே ரிவீல் பண்ணணும்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த நம்பர்ஸ் சாதாரணம் இல்லைங்க. 78,324 கோடி ரெவன்யூ டெபிசிட் மட்டுமே ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாம 10 லட்சம் கோடி டெட், அதாவது கடன். அது மட்டும் இல்லாம மொத்தம் கடன் சுமை மட்டும் பார்த்தீங்கன்னா 13.18 லட்சம் கோடிகள் கடன் சுமை இருக்குதுங்க. இது ஒரு பக்கம் இருக்க 34.83% வட்டி சுமையும் ஏறி இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க கவர்மெண்ட் சொல்றது வேறங்க. சரி, இந்த ஒயிட் பேப்பர் ரிலீஸ், அதாவது வெள்ளை அறிக்கை ரிலீஸ் சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? இந்த வெள்ளை அறிக்கை தான் ஒரு மாநிலத்தோடைய ஃபினான்ஷியல் ட்ரூத் ரிப்போர்ட். அதாவது ஒரு மாநிலத்தோடைய இன்கம், எக்ஸ்பென்ஸ், டெட்டு, ஃபியூச்சர் பிளான், இது எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணக்கூடிய ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டுங்க. சரிங்க, இப்போ இந்த ரெவன்யூ டெபிசிட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த கிராஃபை கொஞ்சம் பாருங்க. 2021 22 46,538 கோடியா இருந்த ரெவன்யூ டெபிசிட் 2025-26 78,324 கோடியா உயர்ந்திருக்குது. அதாவது கவர்மெண்ட் ஏர்ன் பணத்தை விட அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிருக்குதுங்க. ஒரு பக்கம் ரெவன்யூ டெபிசிட் அதிகமா இருக்குன்னா, இன்னொரு பக்கம் டெட் எக்ஸ்ப்ளோஷன், அதாவது கடன் சுமையுமே அதிகமா இருக்கு. இதுதாங்க இருக்கிறதுலே பிக்கஸ்ட் கன்சர்ன் ஃபார் அவர் ஸ்டேட். 2020-21 5.1 லட்சம் கோடியா இருந்த கடன் சுமை 2025-26 10 லட்சம் கோடி, அதாவது ஆல்மோஸ்ட் டபுளா இருக்குது. ஆனா வெயிட், அப்போசிஷன் கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி மட்டுமே இந்த ஸ்டோரி அமையுதுங்க. ஒரு பக்கம் டெட் இன்க்ரீஸ் ஆனாலுமே இன்னொரு பக்கம் ஸ்டேட்டோடைய எக்கனாமிக் க்ரோத் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்ட்ரெஸ்ட் பர்டன் ரேஷியோ 5.93% 5.45% ரேஷியோவா குறைஞ்சிருக்குது. இது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி ரெவன்யூ டெபிசிட், டெப்ட் எக்ஸ்ப்ளோஷன் மட்டும் இல்லைங்க. அது இல்லாம மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் வருவாய் பற்றாக்குறையின் சதவீதம் 2.25% 2.22% குறைஞ்சிருக்குது. மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் சொந்த வரி வருவாய் சதவீதம் 5.93% 5.45% குறைஞ்சிருக்குது. மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் மொத்த நிலுவை கடன் சதவீதம் 28.7% 28.3% குறைஞ்சிருக்குது. மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் மூலதன செலவின சதவீதம் அது 1.79% 1.44% குறைஞ்சிருக்குது. மொத்த வருவாய் வரவினத்தில் பொறுப்பேற்ற தவிர்க்க இயலாத செலவின் சதவீதம், அதாவது இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்குமே, எஸ்பெஷலி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சில விஷயங்கள் தவிர்க்க முடியாத விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ட்ரெஸ்ட் டு பி பெய்டு, ரெண்டாவது பென்ஷன் டு பி பெய்டு, மூணாவது கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி டு பி பெய்ட். இந்த சதவீதமும் 60.4% உயர்ந்திருக்குது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல மொத்த வருவாய் 60.4% 64.4% உயர்ந்திருக்குது. இதுவும் ஒன் ஆஃப் த டிஃபால்ட்ஸா மாறி இருக்குதுங்க. அதனால தாங்க சொல்லுவாங்க, இந்த ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணாலே ரூலிங் பார்ட்டி ஜஸ்டிஃபை பண்ணும், அப்போசிஷன் பார்ட்டி லூப் ஹோல்ஸ் தேடும், பப்ளிக் உண்மையை தேடும். நம்பர்ஸ் ஆர் சேம், பட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்டுங்க. இந்த ஃபுல் டேட்டாவையும் கேட்ட பிறகு எல்லார் மனசுலையும் 1-2 கேள்விகள் எழும். அதில் முதல் கேள்வியே, இந்த ஒயிட் பேப்பர் ரிலீஸ் ஒரு ஃபினான்ஷியல் டிரான்ஸ்பரன்சியா இல்லை ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவா? இந்த நம்பர்ஸ் நம்பிக்கையா இல்லை கான்ட்ரோவர்சியா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.